சோர்ந்து போகாத, விசுவாசத்திலே சோர்ந்து போகாத, விசுவாசத்தில் சோர்ந்து போகாத. பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்ல, திடன்கொள் 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 திடன்கொள். உன்னை விசுவாசத்தை சோர பண்ணுகிற அநேக பிரச்சனைகள் வரும். உன்னை விசுவாசத்தில் நின்று உன்னை தளர்த்தி போடுவதற்கு அநேக போராட்டங்கள் வரும். உன்னை விசுவாசத்தில் நின்று தளர்த்தி போடுவதற்கு அநேக பிரதிகூலங்கள் வரும். விசுவாசத்தில் தளர்ந்து போவார். விசுவாசத்தை துவக்கினவர் அவரானார். விசுவாசத்தை துவக்கினவர் அவரானார். உன்னை கடைசி பரியந்தம் என் ஆண்டவர் நடத்த வல்லவர். என்னத்தான் ஓடினாலும், என்னத்தான் உழைத்தாலும், என்னத்தான் சம்பாதித்தாலும் இதெல்லாம் இந்த பூமியோடு முடிந்து போகும். சாலமோன் சொல்லுகிறதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயை. அந்த ராஜ்யத்தில் மணிமகுடம் சூட்டினவர் உண்டு. அந்த ராஜ்யத்தில் மணிமகுடம் சூட்டினவர் என் ஆண்டவர் இருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாய் கரை துறையற்றவர் சுத்தமனவாட்டியா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாய் அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு வாசம் பண்ண, அவரோடு நடக்க, அவரோடு உலாவ, அவரோடு சந்தோஷமாக நேரத்தை செலவழிக்க கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே அழைத்து வைத்திருக்கிறார். ஐயா, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதல் இருப்பே நலம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஜெகனுக்கும் தன் மகளுக்கு ஒரு 2 பிள்ளை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ள, யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் தியானிக்க போறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். அல்லேலூயா. எதுக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? என்ன நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டார்? எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை நம்ம விளக்கமா எதுக்கு என்று சொல்லி நம்ம புரிந்து கொண்டு நான் கடந்து போவோம். நேற்றைக்கு மனைவி கிட்ட சொல்றேன், நான் கொஞ்ச நாளா அப்பாவோட என்சில போட்டு கொண்டு இருக்கிறேன். அவர் இறந்துட்டாரு, என்னோட அந்த என்சில் முடிஞ்சிருச்சு. பின்பு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய என்சில போடுவாங்க, என்னுடைய தலைமுறை முடிவு அது முடிஞ்சிருச்சு. ஆனா ஏது என்சியல் முடிந்தாலும் கிறிஸ்து என்ன ஒரு என்சியல், இயேசுவுடைய நாமத்தை நமக்கு உள்ளே தந்தது, அது ஒருபோதும் மாறாது. அது நித்திய காலமாய் உங்களுக்குள்ள செழித்து கொண்டிருக்கும். அப்ப ஒரு பவுலை ஆண்டவர் பிடிக்கிறான். ஆண்டவர் அனானியா பார்த்து சொல்லுகிறான், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நாங்க சிலவில் சொல்லுவோம், அவன் அயோக்கியனாச்சே, அவன் அயோக்கியனாச்சே, அவங்க சரியில்லையே, இவங்க சரியில்லையே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, கொலைக்காரங்களா இருக்கிறாங்களே, கொள்ளைக்காரங்களா இருக்கிறாங்களே என்று சொல்லி நாங்கள் பேசினாலும், ஆண்டவர் எந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டாரோ அந்த பாத்திரத்தை கொண்டு சில வேலைகளை கண்டிப்பா செய்ய வைப்பார். அல்லேலூயா. பெந்தேகோஸ்துல வைராக்கியம் உண்டு சிலருக்குள்ள. வைராக்கியம், நாங்க வெள்ளை வஸ்திரம் தான் உடுப்போம், நாங்க மாலை எல்லாம் மாத்தியாச்சு, இப்படி இருக்கிறோம், இப்படி வைராக்கியம். இந்த வைராக்கியம் கொண்டு ஒன்னும் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. வைராக்கியம் அல்ல தேவை, நமக்கு தேவை எளிமையான கிறிஸ்துவோடு ஒரு வாழ்க்கை தான் தேவை. அல்லேலூயா. அப்ப நீங்க நினைச்சிருக்கலாம், ஆராதிக்க வந்திருக்கிறேன், ஜெபிக்க வந்திருக்கிறேன், என் பாடுகள் துன்பங்கள் தீர வந்திருக்கிறேன், பிள்ளை செல்வத்துக்காக வந்திருக்கிறேன், கடபாரத்துக்காக வந்திருக்கிறேன், வீடை கட்டுவதற்காக வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு நோக்கமா நான் சபைக்கு வந்திருக்கிறேன். அந்த நோக்கத்துக்காக சபை இல்லை. அந்த நோக்கத்துக்காக சபை இல்லை. சபை பரலோக ராஜ்யத்துக்கு மாத்திரம் தான் சபை. அதிலிருந்து வருகிறதான் சின்ன சின்ன கிஃப்ட், சின்ன சின்ன கிஃப்ட். அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன கிஃப்ட். உங்களை கர்த்தர் பாடுகளுக்கு அழைக்கிறா. நோயோ துக்கமோ, வீட்டு பிரச்சனையோ, வீட்டுல துன்பமோ, வீட்டுல உபத்திரமோ, பல போராட்டமோ, பிசாசின் கிரியைகளோ, வியாதிகளோ, ஏதாவது ஒரு காரியம் உங்க வீட்டில் இருக்குமானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக நீங்கள் பாடுபடும் போது அந்த நெருக்கம் எல்லாம் மாறி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடும்பத்தை சரியா நடத்தாம, குடும்பத்தை சரியா பார்க்காம, காரியங்கள் குடும்பத்தின் காரியங்களை கவனம் செலுத்தாம அதை எல்லாம் தாறுமாறாக்கி விட்டு ஓடி வந்து இயேசுவின் சிலுவை எடுத்தா அது நிக்காத. மக்களை முதல்ல குடும்பத்தின் சிலுவை எடுத்த பின்பு நீங்கள் இயேசுவின் சிலுவை எடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லிக் கொடுக்க. அல்லேலூயா. அந்த நுகம், அந்த சிலுவையை அநேக பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் அநேகம் எடுப்பதில்லை. அப்ப எப்படி அடுத்த தலைமுறை நிக்கும் எனக்கு தெரியாது. ஆமென். அடுத்த தலைமுறை எப்படி நிக்கும் எனக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுருங்க, அது ஒரு பயமாக்கம். அப்ப சிலுவையாக்கம் உங்க பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல 4-5 பிள்ளைகளை தூக்குறதெல்லாம் நான் பார்க்கறது உண்டு. நேற்று நான் ஜெபம் பண்ணி கொண்டு அவங்க தூத்தாங்க, ஜெபித்தாங்க, செய்யலாங்க. உங்க சின்ன பிள்ளைகளை அனுப்பல. ஏன் ஒரு அரை மணிக்கு போய் நீ சபையில போய் பாரு, கவினி
குத்துட்டு வாங்க, ஏன் விடல? அப்ப என்ன சிலுவை சுமக்கிறீங்க இயேசுவுக்காக? எப்படி வளர போறீங்க? உங்க வீட்டிலேயோ உங்களுக்குள்ளேயோ ஆத்மாவிலேயோ இன்னைக்கு சிலுவை இல்லாவிட்டால் நீ சிலுவை எடுத்து வாழ்ந்து பார். ஒரு நபர் போதும் உன் குடும்பத்தை காப்பாற்ற, ஒரு நபர் போதும் தேசத்தை அசைக்க, ஒரு தானியேல் போதும் ஒரு ராஜ்யத்தை அசைக்க, ஒரு சாத்ராக் மேஷாக் போதும் தேசத்தை அசைக்க.